மாப்பிளை. மாமா வாங்க வாங்க உட்காருங்க, வந்து டிவி பாருங்க. அட போப்பா, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அவங்க எதையாவது காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏன் கூட வா, பாருக்கு போவோம். ஆளுக்கு 2 பெக்கு சாத்திட்டு மூக்க பிடிக்க பிரியாணியை வெட்டிட்டு ரூமுக்கு வந்து இழுத்து போத்தி படுப்போம். இதை விட ஜாலி என்ன வேண்டி இருக்கு? அதெல்லாம் இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாம். வேற எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட்? அட இந்த பொண்ணா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எங்க ஊர் பொண்ணா, பாட்டெல்லாம் நல்லா பாடுவாள. அப்படியா மாம்? இந்த பொண்ணு எப்படியாவது நான் பார்க்கணும். ஓ, டிவியை பார்த்தோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சியா? இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள்ள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும்? நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரே. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பார், உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன். அவன் ஓகே சொல்லிடுவான். டன் டன். ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீவாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. தீர்காயுசு. எப்படி? அடடடடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச? தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய் தள்ளுங்கடா. டேய் 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 பிரதர் எங்க போறீங்க? எங்கடா வெட்டல போறீங்க? கால டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் 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 ஐயோ வரணும். டேய் வந்துடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹை ஹை. ஐயோ மேன், என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்கற, ஏதாவது வெட்டி தொலைச்சிர போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்திருக்கு. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல, சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். 19 படி? நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய், இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்ட சாலாம சுருட்டும் தான். ஏய், அது ஓல்டு கருப்பண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. சந்திச்சிருச்சவனே வெளியே வாடா. யோ வண்டி வளர்க்கண என்னயா என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டி கொண்டா. சரி, துட்டு துட்டா? மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. அடிச்சிட்டியா நீ? என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆத்தாட்ட கொடுத்த சேலையில நீ கக்கணும்டா கக்கணும்டா. நீ அடிக்கிட்டு பாத்துட்டு போங்க. அண்ணே, அந்த பிரியாணி கடைக்காரன் நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களெல்லாம் அடிச்சு அனுப்புறானே. எப்ப வந்தாலும் ஒண்ணு முடியாதுன்னு சொன்னேன். மாவனே, உன் தலை எடுத்துட்டா நீ எப்படி பேச பாக்க? ஓசில ஊர் மேஞ்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா என்ன? பரவாயில்லையே, புட்டி தானே கிடைச்சிருக்கு, குட்டி கிடைக்கல இருந்தேன்.
பரவாயில்ல எனக்கு adjust பண்ணிக்கிறேன். உல்லாச வாழ்க்கை எனக்கு சொந்தம். தையர, தையர, தையர. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கிரம் வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா நான் எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா, முதல்ல அது கொடுங்க மாமா. மாமா, மாமா. ஆஹா, கவிதையும் பறக்குது, கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்பே, உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் என்ன குழம்பு வைக்கிறாள்? இனிமேல் ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்னண்ணே வாசல்ல செம்மண் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? செம்மண் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னு தான் பாத கோலம் போடுவாங்க. நீ என்னடா பாதத்திலே ரத்த கோலம் போட்டிருக்க? ஓ, வெளியில போற மாமன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வந்து பாருவோம் பேத்திய, காலில் ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கடந்த முள்ளு கால்ல குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்ட. இதை கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? அடேங்க அப்பா, பாசம் பொத்துக்கிட்டு வருதாக்கோ? சும்மா நிறுத்துறி. மூக்கை அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான், அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டியா, உனக்கு புரியுது, இந்த கொமருக்கு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. டேய், ஊருக்குள்ள போய் பொம்பளை டாக்டர் பொம்பளை நர்ஸா பார்த்து வண்டியில போட்டு வரசா வாடா போடா. சரி, பாருங்கடி என் பேரனோட பாசத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குதிக்க வேணாம்னு சொல்லி வைங்க. எது தேவை எது தேவையில்லைன்னு இந்த மூக்கை எனக்கு எல்லாம் அத்துப்படி. டேய், வண்டி வளர்க்கண்ண வர்ற ஆம்பளை டாக்டர் கொஞ்சம் அழகா இருந்துட்டானா நம்ம பிள்ளை மண்ணை விழுந்துருண்டா. அதான் போங்க, பூங்குடி பூ மாதிரி மெத்தியில் படுக்க வைங்க. டேய், டாக்டர் போய் ஓட்டுவான். ஒரு முள்ளு பத்திரத்துக்கு எம்பிட்டு பாடுபடுத்துறான். உன் மேல அவ்வளவு பிரியம்.